ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த உபவாச நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவெளியிலே நாங்கள் மீண்டுமாய் உடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. விசேஷமாக நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் செய்வீராக. எல்லா மேன்மை துதியும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சாத்து வந்தார், ஆவியால் கொடியேற்று. வெள்ளம் போல சாத்து வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்து. கண்ணீரோடே நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சாத்துவாத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சாத்துவாத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடும். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. நீயே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். இடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை நாயகன். வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவமகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே.
ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. Thank you, Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை. புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் போற்றி துதித்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி துதித்து வாழ்த்துகிறோம். நூற்றுவன் தலைவனை தேற்றி நீரே வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். நூற்றுவன் தலைவனை தேற்றி நீரே வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். விசுவாசம் பெரிதென்று பாராட்டி நீ விண்ணக விசுவாசம் பெரிதென்று பாராட்டி நீ விண்ணக விருந்தில் இடமளித்தீர். அல்லேலூயா ஓசனா 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 அல்லேலூயா ஓசனா. மகா மேன்மைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை இந்த காலவேளை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். நீர் ஒருவரை துதிக்கு பார்த்தது எல்லாவற்றையும் அறிந்தவர். நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து நிற்பவர். உமது நாமத்துக்கு இணையான நாமம் இல்லை. நீர் ஒருவரே தொழுகைக்கும் கனத்துக்குரியவர். எங்கள் ஆராதனையில வந்து எங்கள் நடுவே வாசம் பண்ணுகிற தேவன். காலவேளையிலே நீர் அற்புதங்களின் தேவனாய் எங்களோடு அசைவாடுகிற தயவுக்காக நன்றி.
மாற்றம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானே. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. என் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. பரிசுத்த நாமம் உயர்த்தப்படும். காலை ஆராதனைகள் பல விதமான சூழ்நிலையோடு தேவ சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரனே சொல்லுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமாகவே இருக்கிறார். அன்றைக்கு உங்களுடைய கூக்குரலை கேட்டு உன் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிற ஆண்டவர், எந்த சூழ்நிலை உன்னை நடத்த வல்லவராயிருக்கிற அந்த தெய்வம் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ராஜா வருகின்றார், தலை உயர்த்துங்கள், நீந்திடுங்கள், அழுதிடுங்கள். தூய்மை பரிசுத்தம் நீரை துதிகளால் மாட்சிமாயின் ராஜனை ராஜா நம் நடுவே வருகிறார். அவரை நாம் பணிந்து தொழுது வாழ்த்தும்படி தொழுதிடுங்கள்,
Jesus. ராஜாவாகி நீங்கள் நடுவே நீர் வருகிறதற்காக எங்களை நீர் ஆளுகை செய்கிறவரா, எங்களை அற்புதமாய் வழி நடத்துகிறவரா, எங்களோடு இருக்கிறதற்காக ஆண்டவரே, இந்த நெருக்கடியான நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர். ஒரு நாள் எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல, எங்களை கரம் பற்றி நடத்துகிற தேவன். சோர்ந்து போன பிள்ளைகளை கண்ணோக்கி பார். சோர்வான ஆவிகள் எல்லாம் அகற்றிக் கொள்ளும். புதிய நம்பிக்கை பலனை தருகிறார். ஜனத்திற்காக பரிதபிக்கிறது, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பல சூழ்நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை கத்த தொடுவீரார். இந்த வல்லமை மேல் இறங்கட்டும் ஆண்டவர். உன்னை மேற்கொள்கிற எல்லா பொல்லாத வியாதி கூட சிலுவையிலே ஜெயித்தேன் ஆண்டவர். நம் அற்புத சுகம் கொண்டு பொழுதே நீர் விடுதலையாக்கும்படி செபிக்கிறேன். வல்லமைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் தேவ வல்லமை இறங்குவதாக குணமாக்குற அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மனதில் சோர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காக தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் அளவற்ற அன்பு இந்த காலவெளி ஊற்றப்படட்டான். அவள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலானவர்களை செய்கிறார். மகா பெரிய அற்புதங்களை செய்கிற உமக்குப்பானர் ஒருவரும் இல்லை ஆண்டவர். பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஆண்டவரை நீ சொல்லி நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைவாயிருக்கிறேன். இந்த நினைவுகள் தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்கி இந்த நாளில் அற்புதங்களை செய்யும். பெரிய மாற்றம் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும். நம்முடைய ஜனத்தின் மேல் கிருபையாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எதிர்பார்ப்பு என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய செய்தி நாம் தியானிக்கலாம்.
தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் அளிக்கும்படி உன் பேரில் நினைவாயிருக்கிறேன். எதிர்பார்ப்புகளால் நிறைந்த வாழ்வை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பலவிதமான எதிர்பார்ப்பு. உபாகமத்தின் புஸ்தகம் தேவன் எதிர்பார்க்கிறதை 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்கள், வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை மனிதனிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிற மனிதர்கள் அவருடைய எதிர்பார்ப்புதலின் சரியான காரியத்தை புரிந்து கொள்வோமானால் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆனால் மனிதனோ பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முதலாவது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே புகழ் வேண்டும், மேன்மை வேண்டும், தனக்கென ஒரு கிரீடம் வேண்டும், தனக்கென ஒரு இடம் வேண்டும், ஒரு மதிப்பீடோடு அல்லது புகழ் வேண்டும் என்கிற எண்ணத்தோட முதலாவது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு கூட்ட மக்கள் புகழுக்காகவே, பெயருக்காகவே, தனித்துவத்திற்காகவே தனக்கென ஒரு புகழ், மேன்மை வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற மக்கள் அநேக இடங்களில் அவர்கள் வேதனைக்குள்ளாகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் படைத்த மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை செய்த போது நாம் பார்க்கிறோம், மனுகுலத்தினுடைய அந்த பாவம் வானபரிந்து மெட்டின போது தேவன் ஜலத்தினாலே இந்த முழு உலகத்தை அவர் அழித்து போட்டார். பூமி ஜலத்தினால் அழிந்து போனது. மீண்டுமாக நோவாவுடைய சந்ததியின் மூலமாய் இந்த உலகத்திலே மனித சந்ததி தோன்ற பண்ணினார். அந்த மனிதர்கள் மீண்டும் தனக்கென ஒரு கோபுரம் கட்டினதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தனக்கு புகழ் சேர்க்கும்படி, தன்னுடைய பெயர் விளங்கும்படி, தனக்கென மேன்மை உண்டாகும்படி அவர்கள் செய்த செயல் ஆண்டவருடைய பார்வைக்கு வேதனையாயிருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். புகழ் தேடி அடைகிற மனிதர்கள் எதிர்பார்ப்புகள்ல இந்த எதிர்பார்ப்பு மனிதரிடத்தில் பெருகி இருக்கிறது. எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு பெயர் வேண்டும், என் பெயர் விளங்க வேண்டும் என்கிற அந்த புகழை தேடி வாழ்கிற மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். பாபிலோனிய ராஜ்யத்தை உருவாக்கின நேபுகாத் நேசார் என்கிற அரசன் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 31 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது அவனும் படித்தான். அந்த தேசத்திலே அற்புதமான அங்கு அரண்மனைகளை கட்டி தொங்கு தோட்டம் என்கிற உலக பிரசித்தி பெற்ற அப்படிப்பட்டதான தோட்டத்தை உருவாக்கி அந்த பாபிலோன் கட்டிடங்களை பார்த்து சொன்னான், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்கள், இந்த பாபில் கோபுரமும் தன் பெயர் விளங்கும்படி
அதை செய்தார்கள். இங்கே தன் மகிமையின் பிரதாபத்திற்காக என்னுடைய பெயர் விளங்க வேண்டும் என்கிற தனக்கு புகழை தேடிக்கொண்டிருக்கிற அரசர்களை, தலைவர்களை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே அந்த ராஜ்யம் விழுந்து போனது. அவன் இப்படி எண்ணின போதே தேவன் அதை பார்த்தார். அவன் காடுகளில் சென்று அவன் ஒரு மிருகத்தை போல ஜீவிக்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு போனதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவ தூதர்களில் ஒருவனாயிருந்த லூசிபர் என்கிற ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாயிருந்த தேவ தூதனை நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 15 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பாருங்க, இந்த தேவதூதன் ஆண்டவருக்கு நிகராக மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மேலாகவும் தன்னை உயர்த்தி கொள்ள அவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மேன்மையை விரும்பின, தன்னில்ல எண்ணங்களில பெருமை கொண்ட, தனக்கு புகழ் சேர்க்க விரும்பின பாபில் கோபுரம் விழுந்து போனது. பாபிலோனிய ராஜா அவன் காடுகளில் மிருகத்தை போல தள்ளப்பட்டு போனான். இங்கு பார்க்கிறோம், வான தூதர்கள் ஆராதிக்க தலைவனாய் வைக்கப்பட்டிருந்த தூதன் தள்ளப்பட்டு அவன் தேவனுடைய அவருடைய செயலுக்கு எதிரான பிசாசாக அவன் தள்ளப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். இதை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வாறு அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் அவன் மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டவன். இங்கேயும் அப்படித்தான் பார்க்கிறோம். அவனுடைய படைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்தின் மேன்மை எல்லாம், உலகத்தின் புகழ் எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தொடர்ந்து 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி, ஆமான் என்கிற அந்த அதிகாரியை ராஜா அகாஸ்வேரு ஏற்படுத்தின போது அவனுக்கு அந்த உயரிய பதவியை கொடுத்து ஜனங்கள் எல்லாரும் அவனை வணங்குவார்களாம். அவன் அரண்மனைக்கு செல்லும் பொழுது வரும் பொழுதும் வணங்குவது என்று சொன்னால் சாதாரணமா அல்ல, வணக்க சொல்றதல்ல, சாஷ்டாங்கமா கீழே விழுந்து அவனை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, தனக்கு புகழ் வர வேண்டும், தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட எண்ணம் அன்றைய பாபில் கோபுரம் கட்டும் போது பாபிலோன் ராஜ்யத்தை கட்டின நேபுகாத் நேசாரிடத்திலும், அன்புக்குரியவர்களே தேவனுடைய தூதனாகிய லூசிபரிடத்திலும் இங்கே பார்க்கிறோம், இந்த ஆமான் என்கிற அதிகாரியிடத்திலும் அந்த ஆணவம் இருந்தது. என்னை வணங்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான், எனக்கு புகழ் வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். அதற்காக தன்னை வணங்காத ஒரு யூதனை அவன் கண்டபோது அவன் பயங்கர கோபம் உண்டாகி அந்த மனிதன் அவனை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியே நான் முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான திட்டத்தை இந்த ஆமான் கொண்டு வந்தான். என கருமையான தேவ ஜனமே, இந்த ஆமானின் திட்டம் உங்களுக்கு தெரியும். எஸ்தரின் புஸ்தகத்திலே யூத ஜனங்கள் கொல்லப்படும்படியான ஒரு நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் தேவன் இரக்கம் செய்து அன்றைய நாளில் தேவ ஜனங்கள் ஜெபித்ததினால் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எஸ்தருக்கு
கொடுக்கப்பட்ட அறைகூவல் அவள் ஏற்றுக்கொண்டு ஜெபித்ததினால் ராஜாவின் மனம் மாறியது. கொலைக்கு நியமிக்கப்பட்ட மக்கள் விடுவிக்கப்பட காரணம், என் அருமையான தேவ பிள்ளைகளே, தங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தினார்கள். எத்தனை மேன்மையுடைய மக்களாயிருந்தாலும், எத்தனை மேன்மை விரும்புகிற நபராய் நீங்கள் இருந்தாலும், தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினால் மட்டுமே அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே எஸ்தர் ராஜாத்தியே, ஆண்டவர் இந்த ராஜ மேன்மை எதற்காக உனக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்க கூடாது என்று எஸ்தருக்கு சொன்னபோது, பட்டத்து ராணியாயிருந்த எஸ்தர் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே பெருமை மகந்தையும் கொண்ட இந்த உலகத்திலே, ஆமீன், புகழையும் மேன்மையும் தேடுகிற இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி புசியாமல் குடியாமல் அவள் வேண்டுதல் செய்த போது, தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிற தேவன் எஸ்தருக்கு தேவன் அளவற்ற கிருபை அருளினார். அவள் ராஜாவினிடத்தில் பிரவேசித்த போது அந்த நாட்களுடைய சட்டம், இப்பொழுது நமக்கு எப்படி சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறதோ, லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, அங்கும் இங்கும் செல்ல முடியாது, பயணிக்க முடியாது, ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் செல்ல வேண்டுமானால் இ பாஸ் வாங்க வேண்டும், பல சட்ட திட்டங்கள் உண்டு. ஆமேன், ஸ்தோத்திரம். இது போன்ற சூழ்நிலையிலே அன்றைய நாட்களில் ராஜா இருக்கிற முற்றத்திற்கு ஒருவனும் போக முடியாது. ஆனால் எஸ்தர் ஜெபித்ததினால், ஆமீன், தன்னை தாழ்த்தினதினால் அவள் கிருபை பெற்றாள். கிருபை பெற்ற அந்த எஸ்தர் தன்னை தாழ்த்தவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அளவற்ற கிருபினால் நிறைந்து ராஜ சமூகத்துக்கு சென்றபோது ராஜா அவளை கொலை செய்யாதபடிக்கு பொற்செங்கோலை நீட்டினார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிற மக்கள் மத்தியில தேவன் எதிர்பார்க்கிறது என் கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் மனிதனோ முதலாவது புகழை எதிர்பார்க்கிறான், தனக்கென ஒரு தனித்துவத்தை எதிர்பார்க்கிறான், மதிப்பிடலை எதிர்பார்க்கிறான், மேன்மை எதிர்பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவனோ தன்னை தாழ்த்தி அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்துவார். தேவன் ஒரு நாளும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் எப்படி மேன்மை வர வேண்டும்? தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளக்கூடாது. அவன் பிரத்யாரால் புகழப்பட வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புகழை தேடி செல்லக்கூடாது, புகழ் நம்மை தேடி வர வேண்டும். ஆகவே நாம் புகழின் உச்சத்திலே மேன்மையின் எண்ணங்களோடு கூட வாழ்ந்து நம் ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தாழ்மையின் எண்ணங்களோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அருமையான ஒரு சத்தியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8 - 11 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் முன்னத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கனம் எப்பொழுது கிடைக்கும்? நம்மை தாழ்த்தும் பொழுது. ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அற்புதமான சத்தியம். என் வாழ்க்கையிலே நான் இதை படித்த போது அந்த நாளிலிருந்து இதை நான் கை கொண்டு வருகிறேன். அழைத்த இடத்துல மேன்மையான இடத்திற்கு நாம் முந்தி செல்லாதபடி தாழ்ந்த இடத்துல போய் நாம் அமரும் பொழுது, ஆமேன், அழைத்தவர்கள் நம்மை உயர்ந்த இடத்துக்கு அவர்களாகவே வந்து அழைத்து செல்லும் பொழுது அது நமக்கு மேன்மையை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆகவே நம்முடைய தன்னலம் பாராதபடி, நமக்கென்று புகழை தேடாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அற்புதமான மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்வோமானால் தேவனால் நாம் மேன்மை அடைவோம், தேவனால் நாம் புகழப்படத்தக்க மக்களாய் மாறுவோம். ஆகவே தற்புகழ்ச்சியை நாடாதபடிக்கு எனக்கென தனித்தன்மை வேண்டும், மேன்மை வேண்டும் என இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வாழாதபடி அது உன்னை தேடி வரும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவ்விதமான அவருடைய கற்பனையை பயந்து அதை கை கொண்டு அதன்படி நம்மை நாம்
தாழ்த்தி நாம் இந்த பூமியில வாழ்வோமானால் ஆண்டவராகிய தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆகவே அழைத்த அந்த ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்தும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுதும் வேதாகமம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆகவேதான் அவர்கள் எல்லாரும் தேவனை அண்டிக் கொண்ட போது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போது, தேவனுடைய கற்பனையை அவள் கை கொண்ட போது, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்தவர்களாய் வாழ்ந்ததினாலே அவர்கள் இன்று வரைக்கும் புகழ் பெற்றவர்களாகவே விளங்குகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நீ புகழையும் தனக்கென ஒரு தனித்தன்மை வேண்டும் என்று மதிப்பையும் ஆமேன் மேன்மையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாயானால் அதை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் எண்ணுகிறேன். ஆகவே தனக்கென அவர் மேன்மையை தேடாதபடி தனக்குரிய மேன்மை எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். மேன்மை பாராட்டுதல் நமக்குரியது அல்ல என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்குகிறது என்கிற உண்மையை அவர் உணர்ந்திருந்தபடியினால் அதைக்காக அவர் தேவனை மேன்மை பாராட்டுகிறார். ஒருவேளை என்னை எல்லாரும் அற்பமா எண்ணுகிறார்கள், எனக்கென்று ஒரு பெயர் இல்லை, நான் இந்த பூமியிலே ஒன்றுமற்றவனாய் இருக்கிறேன் என்று தாழ்வு மனப்பான்மையோடு நீ எண்ண வேண்டாம். நீ ஆண்டவருடைய கற்பனை கை கொண்டு வாழ்வாயானால் ஏற்ற காலத்திலே புகழ் உன்னை தேடி வரும், மேன்மை உன்னை தேடும், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ மேன்மை நாடி தேடி இந்த உலகத்திலே ஓடாதே, கர்த்தரே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று அவர் வாக்குரைத்திருக்கிறார். அவ்விதமான முதலாவதாக நான் சொன்னது போல எதிர்பார்ப்புகள் ஒன்று, தனக்கு புகழ் வேண்டும், மேன்மை வேண்டும், அந்தஸ்து வேண்டும், எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும் என்கிற அந்த மதிப்போடு கூட அந்த எதிர்பார்ப்பை தவிர்த்து வாழ்வோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியோம், கர்த்தர் உங்களை மேன்மையாய்ப்பார். இரண்டாவதாக, தனக்காக எதையாகிலும் இன்னொரு எதிர்பார்ப்பு, ஏதாகிலும் கிடைக்குமா? நேகரை நான் பார்த்திருக்கிறேன், எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பார்கள். ஏதாகிலும் அவருக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கிற இடத்தில் மட்டுமே ஒட்டி கொள்வார்கள். ஆகவே அவர்கள் ஆதாயம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு இடத்திற்கு செல்ல மாட்டார்கள், ஒரு செயலும் செய்ய மாட்டார்கள். ஆகவே இரண்டாவது எதிர்பார்ப்பு, ஏதாவது கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி, ஆகவே ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு எதிர்பார்ப்பு தவறான எதிர்பார்ப்பு. தன்னலம் பாராமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் அன்பு காட்ட வேண்டும். ஆகவே மற்றவர்கள் எனக்கு செய்வார்கள் என்று சொல்லி நாம் எந்த உதவியும் செய்யக்கூடாது. உதவி செய்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்வு. ஆகவே பூமியில மனிதனுக்கு 2 பாக்கியம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஞானியாகிய சாலமோன் அதை சொல்கிறார். அவன் இந்த பூமியில சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மனிதன் நன்மை செய்வதற்காகவே படைத்திருக்கிறாராம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் அப்படித்தான் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் ஏதாகிலும் கிடைக்குமா, ஏதாகிலும் கிடைக்குமா என்கிற அந்த எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு ஆண்டவர் உன்னுடைய அன்றாட தேவை அவர் அறிந்தவராயிருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, ஒரு நன்மையும் குறைப்படாது. அன்றன்றுள்ள காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, காகத்தை பார்க்கலும், ஆகாயத்து பறவை பார்க்கலும், காட்டு புஷ்பத்தை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவள் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவைக்காக இந்த உலகத்திலே ஆமென் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம்.
உன் தேவைகளை அறிந்த தேவன் உனக்கு உதவி செய்வார். ஆகவே வேதாகமத்திலே இப்படி ஒரு மனுஷனை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர்கள் அவன் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். அவன் ஆலயத்தின் வாசல் அருகே இருக்கிறான், அவன் முடவனாய் இருக்கிறான், அவனுக்கு ஏதாயிலும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பின போது அவர்கள் தேவ மனிதர்கள் அவனை உற்று பார்த்தார்கள். அந்த மனிதனோ இவர்களிடத்திலிருந்து ஏதாயிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். ஆகவே அப்படிப்பட்ட பார்வை அவனுக்கு இருந்தது. ஆனால் இவர்கள் அவனை உற்று பார்த்தது, இவன் இப்படி முடமாக படுத்து கிடக்க வேண்டாம், இவன் எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பார்வை அவனை குணப்படுத்த வேண்டும். இவனுடைய பார்வை அவர்கள் ஏதாயிலும் கொடுப்பார்களா என்று. நடந்தது என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவனை சொன்னபோது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ளே சென்றான். இத்தனை நாட்கள் தேவாலயத்தின் வாசல்ல ஒருவேளை அவனை சுமந்து வந்திருக்கலாம், அவன் ஏதோ ஒரு சக்கர நாற்காலி உள்ள ஒரு வாகனத்தில் வந்திருக்கலாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பலர் சுமந்து வந்த நிலைமையில கடந்து வந்த அவனை அந்த அலங்கார வாசலருக்கு வைக்கப்பட்டிருந்த போது, அவனை யாரும் விசாரிப்பாரற்ற நிலைமையில் இருந்த போது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு உதவிகளை செய்தார்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் எழுந்து நடப்பதற்கு யாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய ஆமென் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்கள் அவனை எழுந்து நடக்க வைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இத்தனை நாட்கள் அவனை சுமந்து வந்திருக்க கூடும். அலங்கார வாசலுக்கு வெளியே இருந்தவன் அற்புதமான விடுதலை பெற்றுக்கொண்டான். ஆகவே எதிர்பார்ப்பு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமா, யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராகிலும் என் மேல் இரக்கம் காட்ட மாட்டார்களா. ஆகவே புகழை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை சொன்னேன். இரண்டாவது, பணத்தையும் பொருளையும் எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர்கள் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைப்பிடித்து அங்கிருக்கிற தேசாதிபதியினிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பாருங்கள், ரோம அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தேசாதிபதி அந்த மனுஷன் பவுலை விசாரணை செய்த போது அடிக்கடி பவுலை அழைத்து விசாரணை செய்தான். அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நாம் பார்க்கிற ஒரு விஷயம் இந்த காரியம். அவன் அவனிடத்துல லஞ்சத்தை எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அவன் ஏதாகிலும் எனக்கு கிடைக்குமோ என்று சொல்லி எதிர்பார்த்து இருந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகமே ஏதாகிலும் பொருளை தருவார்களா, பணத்தை தருவார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஒரு உலகமாய் இருக்கிறது. அது தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அதை பார்க்கலும் முதலாவது தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற, அவர் எதிர்பார்க்கிற அவருடைய கற்பனையின்படி வாழும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் உலக தேவைக்காக கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். ஆனால் அவர்களைப் போல நீங்கள் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்களுடைய தேவையை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமேயும் அதை அறிந்திருக்கிறார். நீ எங்க இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்தவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிற தேவன் உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவைக்காக ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் தேவனை தேட வேண்டாம். சிலர் ஆலயங்களுக்கு செல்லுவதும் அப்படித்தான், சில கூடுகைக்கு செல்லும் போதும் அப்படித்தான். எங்கு போனாலும் ஏதாவது கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்போடு செல்வது தவறான பழக்கம். ஆகவேதான் அருமையான தேவ ஜனமே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு சிநேகிதன் தன்னுடைய நெருங்கிய சிநேகிதன் ஒருவன் அவனை பாதி ராத்திரியிலே அவனை சந்திக்க வருகிற ஒரு நிகழ்வை இங்கு அற்புதமாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
அவன் ராத்திரியில வந்து தன் சிநேகிதனிடத்துல, நண்பனே, என்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு நான் உணவு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை, எனக்கு கடனாக 3 அப்பங்கள் நீ கொடுக்க முடியுமா என்று தன் நண்பனிடத்தில் கேட்கிறான். அந்த நண்பன் சொல்லுகிறான், பாதி ராத்திரியில வந்திருக்கிறாய், என் பிள்ளைகள் எல்லாம் படுத்துறங்கி விட்டார்கள், நானும் படுக்கைக்கு போய்விட்டேன், இனி நான் அதை உனக்கு தர முடியாதே என்று சொல்லி அவன் சொன்ன போதும் அவன் தான் நெருங்கிய நண்பனாய் இருந்ததினாலே, வேதாகமம் சொல்லுகிறது, அந்த நெருங்கிய நண்பனாய் இருந்ததினாலே அவனை அப்படியே அனுப்பிவிடாதபடி அவனுக்கு மனம் இறங்கி அவன் உதவி செய்தான் என்பதை பார்க்கிறோம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பின்பு இவ்வாறு சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். அதன் பின்பு இயேசு சொல்லுகிறார், ஆமென், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தறியும் போது பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு அப்படி செய்வது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு அற்புதமாய் சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சிறப்பானதை கொடுப்பார் என்பதே இந்த வேதாகம பதில வாசிக்கிறோம். ஆகவே தனக்காக ஏதாவது கிடைக்குமா என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற வாழ்க்கை தவிர்த்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் நீதியின் தேடு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு அற்புதமாய் சொல்லி வைத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே முதலாவது 33ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவன் சொன்ன கற்பனைகளை நாம் தேட வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நாம் வாழ வேண்டும். அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்போடு நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து என்னை எதற்காய் பிடித்தாரோ நான் அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னது போல அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உலக பொருளை எதிர்பார்த்து ஓட வேண்டாம், உலகத்தின் பணத்தை எதிர்பார்த்து ஓட வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொருள் சார்ந்த விஷயங்கள்ல, ஆமென், இந்த பணம் சார்ந்திருக்கிற அநேக காரியங்களில் அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறதும் அதில் சிக்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக இந்த நாட்டில் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே மரியாளை குறித்து வேதாகம் இப்படி சொல்கிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு நாம் மனமற்றவளாய் இராதபடிக்கு கற்பனைகளை கை கொண்டு வாழ நம்முடைய மனதை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக மனிதனுடைய மூன்றாவது எதிர்பார்ப்பு வேதாகம் இப்படி சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2, 5, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் வாசிக்க கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள மனிதன் விரும்புகிற எதிர்பார்க்கிற மூன்றாவது ஒரு எதிர்பார்ப்பு. முதலாவது நான் சொன்னேன், அவன் புகழை எதிர்பார்த்து வாழ்கிறான். இரண்டாவது சொன்னேன், இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல அவன் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்த்து அவன் வாழ்கிறான். மூன்றாவது, தன் மன ஆசைகளை நிறைவேற்ற, மாம்சீகமான விருப்பங்களை நிறைவேற்ற, ஆகவே உடல் சார்ந்த விஷயங்களை நிறைவேற்ற அவன் ஆசையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அற்புதமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை நான் திரும்பவும் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, பாருங்கள், பெதஸ்தா குளத்தருகே இருந்த ஒரு மனிதன், அவனுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை? தன் சரீரத்தில் இருக்கிற நோய் நீங்கி நான் சுகமடைய வேண்டும் என்ற ஆசை. இன்றைக்கு எத்தனையோ சரீர பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்,
அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவள் விரும்புகிறார்கள். ஆனால் அவள் முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், குலம் கலக்கப்படுகிறது, வானத்தூதல் இறங்குகிறார்கள், நான் இன்றைக்கு சுகமாவேன். ஆனால் அவனுடைய விருப்பம், என்னுடைய சரீரத்தில் ஒரு நாள் சுகம் கிடைக்கும். இந்த குலத்தருகே நான் அமர்ந்திருக்கிறேன், எனக்கு முன்பாக, எனக்கு பிறகு வந்தவர்கள் கூட எனக்கு முன்பாக சென்று அந்த குளத்தில் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் நான் எதிர்பார்த்திருக்கிறேன், என் ஆசைகள் நிறைவேறாமலே போய்விட்டதே. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 38 வருஷங்கள் அவன் கனவுகளோடு அந்த குளக்கரையிலே அவன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய ஆசையெல்லாம் நான் சுகமடைய வேண்டும் என்பதே. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய சரீர பலவீனங்கள் நிமித்தம் அந்த எதிர்பார்ப்புகளுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னுடைய சரீர பலவீனங்களை குணமாக்குற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவரை நீ உத்தம இருதயத்தோடு தேடினால் அவரே உனக்கு பரிகாரியா அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமேன். ஈரான் தேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்முடைய தேசத்தை சேர்ந்தவர்கள், அந்த தேசத்திலே இருந்து பணியாற்றுகிற அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியாது, வெளிப்படையாக கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஒரு நெருக்கடியான அந்த தேசத்திலே, பாடுகள் நிறைந்த அந்த இடத்துல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச குடும்பம் ஒரு நாள் தேவனிடத்தில் வேண்டினார்கள், ஆண்டவரே, இந்த பகுதியில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் இருந்தா கூட அவனை எங்களிடத்துல கொண்டு வாங்க ஆண்டவரே, நாங்கள் அவனுக்கு உம்முடைய அன்பை சொல்லுவோம், அவனை நாங்கள் ஆண்டவரே அவனை விடுவித்து அவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்லவர்கள் புத்தி சுயாதீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எங்களை பகைத்து விடுவார்கள். ஆனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாங்கள் அன்பை சொல்லுவோமானால் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆகவே அப்படி அனுப்பித்தார்கள் என்று கேட்டபோது, ஒரு நாள் அருமையான தேவனுடைய பிள்ளை பல ஆண்டுகள் தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து பைத்தியம் பிடித்தவனாக அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, ஆமென், சுமார் 6 ஆண்டுகளாக பைத்தியம் பிடித்தவனாய் அலைந்து கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த அவர்கள் வீட்டின் கதவை வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே வந்து கதவை தட்டினான். கதவை திறந்து பார்த்தபோது அவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பெர்சிய மொழியிலே அவன் சொன்னானாம், என்னை ஏற்றுக்கொள்வீர்களா, எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டானாம். அருமையானவர்களே, அவனை உள்ளே அழைத்து அவன் கேட்ட உதவியின்படியே அவனுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக பைத்தியம் பிடித்திருந்த அவன் தலைமேல் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே 2 பேரும் கணவன் மனைவி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்த அந்த வியாதி அப்பொழுதே நீக்கி போட்டார். புத்தி சுயாதீனமாயிருந்த அவனுடைய புத்தி தெளிந்தது. அவன் சொன்னான், நான் அழுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிறேன், என்னுடைய டிரெஸ் நாறுகிறது, எனக்கு புதிய வஸ்திரம் கொடுங்கள் என்று சொல்லி குளிப்பாட்டினார்கள், புதிய வஸ்திரம் உடுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் அறிந்து கொள்ளும்படியான ஒரு அற்புத வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்திலே பலவிதமான பாடுகளோடு இருக்கிற மனிதனுடைய அந்த சரீரத்தினுடைய தேவைகளை என் ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆசைகளோடு மனிதன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரை தேடுவதையோ அவன் மறந்து போகிறான். ஆனால் அவனுடைய ஆசைகள் நிறைவேறுவது தேவனால் மட்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் வேதாகமத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே உடல் சார்ந்த இந்த பலவீனங்களை குறித்து பார்க்கிறோம். சிலருடைய ஆசை அது இச்சையாக மாறுகிறதை பார்க்கிறோம். பொருள் மேல் ஆசை, ஆமென், மனிதர்கள் மேல் ஆசை, கவர்ச்சியான ஒரு விஷயத்தின் மேல் ஆசை, இப்படிப்பட்ட சூழ்நிலை பலவிதமான குற்றங்களுக்கு ஆளாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லா தீமைக்கும் மூல காரணம் ஆசையே என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஆசை அறவே ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமம் இதை மிக தெளிவாய் சொல்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி இதை பகுத்து சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதெனில் இந்த ஆசையை பிசாசு விதைத்தான். ஆசை மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது சரீரம் சார்ந்த மனம் சார்ந்த இந்த ஆசை அவன் வாழ்க்கை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம்
6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்பு என்ற பரிசுத்தமுள்ள வாலிபன் அவன் அந்த எகிப்து நாட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போது நடந்த காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை விற்று போட்டார்கள். அவன் அங்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மிகவும் திறமை படைத்தவனாக தேவ கிருபை பெற்றவனாய் இருந்ததினால் அவன் விலை பேசி வாங்கப்பட்ட அதிகாரின் வீட்டில் சிறப்பான பணி செய்து அந்த எஜமானுக்கு உகந்த மனிதனாய் காணப்பட்டான். அவன் எல்லா காரியத்திலும் காரிய சமர்த்தனாய் இருந்தான். அவன் கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எஜமான் அவனை எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாய் உயர்த்தினான். அவனுக்கு பெயரும் புகழும் அங்கு இருந்தது. தேவன் அவனோடு கூட இருந்ததினால், அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததினால் தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அது மட்டுமல்ல, ஆனால் அங்கு நடந்தது என்ன என்பதை நாம் வாசிக்க பார்க்கும் பொழுது 6-7 வசனத்திலே, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். யோசேப்பின் மேல் அவள் கண் போட்டு என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கு பல விதமான ஆசைகள். ஆனால் தேவ பக்தியுள்ள யோசேப்பு அந்த மாம்சீகமான விருப்பங்களுக்கு அவன் விலகி தன்னை காத்து கொண்டதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஆசைகளை மனிதன் நிறைவேற்றிக் கொள்ள மனிதன் அந்த எதிர்பார்ப்புகளோடு அவன் வாழ்ந்து வாழ்க்கையில பல நஷ்டங்களை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாவிட்டால் கோபம் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாவிட்டால் அவர்கள் பலவாறு பேசி விடுகிறார்கள். இவளெல்லாம் இந்த உலகத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மாம்சத்தை மனிதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனம் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மாம்ச கிரிகளை அழிப்பதற்கு, மாம்ச எண்ணங்களை அழித்து போடுவதற்கு தேவன் ஆவிக்குரிய வாழ்வை தேவ ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சங்கீதங்கள் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தோமானால் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவன் தேவ சமூகத்தில் வருகிறான். 20ஆம் சங்கீதத்தில் நீங்கள் முன்னுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் தேவ சமூகத்தில் வந்து தேவனை தேடுகிற மனிதன், ஜெபிக்கிற மனிதன், பொருத்தனை செய்கிற மனிதன், பலிகளை காணிக்கைகளை செலுத்துகிற மனிதன், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தான் வேதாகம இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? 20ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் முன்பு வாசித்து போல உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல அதைத்தான் சொல்லுகிறது. அவர் நமக்கு எழுதி கொடுத்த கற்பனைகள், அவருடைய கட்டளையின்படி நாம் வாழ கவனமாய் இருப்போமானால் அதுதான் உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். வேற என்ன உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவருடைய கற்பனையின்படி நாம் வாழ வேண்டும். அவர் கொடுத்த கட்டளையின்படி அதை நாம் மீறாமல் நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவருடைய கற்பனையின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கண் பார்வையற்ற ஒரு சகோதரன் தனது நண்பின் வீட்டில் இருந்து அவர் புறப்பட்ட போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருண்டு போய்விட்டது, பொழுது சாய்ந்து விட்டது, நான் என் இடத்திற்கு போகிறேன் என்று பார்வையற்ற அந்த சகோதரன் தன் நண்பனிடத்தை சொன்ன போது, அந்த பார்வையற்ற சகோதரன் ஒரு உதவி கேட்டார். எனக்கு ஒரு விளக்கை கொளுத்தி கொடு, நான் விளக்கை எடுத்துக்கொண்டு எனக்கு தெரியும் இந்த பகுதியை நோக்கி நடந்து என் இடத்துக்கு போய்விடுவேன் என்று சொல்லி. அப்போ நண்பன் சொன்னான், நீங்கள் இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு இப்படி போய்விட முடியும், மற்றவர்கள் உண்மையில் பிரச்சனை வராதா? இல்லை, நான் விளக்கை எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விளக்கை அவர் எடுத்துக்கொண்டு
அவர் பயணித்த போது எதிரே ஒரு மனிதன் மேல் மோதிவிட்டார். அப்பொழுது அந்த மனிதர் இவரை பார்த்து கேட்டார், ஐயா, என் மேல் இப்படி மோதி விட்டீர்களே, ஆகவே நீ எப்படி என் மேல் மோதலாம்? நான் தான் கையில விளக்கு வைத்திருக்கிறேனே, விளக்கின் வெளிச்சம் உனக்கு தெரியவில்லையா? ஆகவே என்னுடைய பார்வை எனக்கு இல்லாவிட்டாலும், நான் விளக்கின் வெளிச்சத்திலே நடந்து செல்வதற்கு எனக்கு தெரியாவிட்டாலும், விளக்கின் வெளிச்சத்தை பார்த்து வருகிற நீ பார்த்து வரக்கூடாதா என்று அந்த மனிதனை கேட்டபோது, அப்பொழுதுதான் அந்த எதிரே வந்த மனிதன் சொன்ன, ஐயா, உங்கள் விளக்கு எப்பொழுது அது அணைந்து விட்டது, ஆகவே இருட்டிலே நீங்கள் என் மீது மோதி விட்டீர்கள். சில வேளையிலே நாம் இப்படித்தான் மிக ஞானமாக, ஆமேன், அறிவாளியாக நாம் நடந்து கொள்வது போல நம்முடைய பலவீனங்களோடு கூட அதற்கு மாற்றாக சில காரியங்களை, நாம் அறிவு சார்ந்த காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய விளக்குகள் எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும். அதற்கு வேண்டிய எண்ணெய் அதற்குள் இருக்க வேண்டும். அது வழியில் அணைந்து போகாதபடிக்கு கவனமாய் நாம் செல்ல வேண்டுமானால் நாம் இவ்வுலகை சார்ந்த இந்த 3 எதிர்பார்ப்புகளை தவிர்த்து இதற்கு மேலாய் எதிர்பார்க்கிற தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே தனக்கு புகழ் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனிதர்கள் விழுந்து போனார்கள். அருமையானவர்களே, தனக்கு ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எதிர்பார்த்த மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆமென் வாழ்க்கையில் விழுந்து போனார்கள். சவுல் பொருள் மேல் ஆசைப்பட்டு ராஜ்யபாரத்தின் தன்மையில் இருந்த அபிஷேகத்தை இழந்து போனார். கேயாசி என்ற ஆமென் பொருளாசை கொண்டு ஆமென் நாகமானுடைய பொருள் மேல் ஆசைப்பட்டு அந்த ஆசையினாலே, பொருள் மேல் வைத்த ஆசையினாலே அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். ஆமென். சிம்சோன் மூன்றாவதாக நாம் பார்த்த மனம் சார்ந்த, உடல் சார்ந்த இச்சைகளை ஆமென் சார்ந்த ஆமென் அந்த விருப்பங்கள், ஆசைகளை அவன் தன் கொண்டவனாய் இருந்த போது, ஆசை என்கிற எதிர்பார்ப்போடு அவன் இருந்த போது அவன் பெலிஸ்தருடைய கையிலே சிக்குண்டு ஆசைகளுக்கு தன்னை விட்டு கொடுத்ததினாலே கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் மரித்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக வாழ வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன. ஆகவே தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்ந்த அநேகர் இந்த பூமியில விழுந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்புக்காக வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் நிமிர்ந்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்திலே புகழ் வேண்டும், தனித்துவம் வேண்டும், மேன்மை வேண்டும் என்று வாழ்கிறாயா? உன் எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் யாராகிலும் எதையாகிலும் தரமாட்டார்களா, உதவி கிடைக்காதா என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் எதிர்பார்ப்பு உன் மனம் சார்ந்த, விருப்பம் சார்ந்த, இச்சை சார்ந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீ வாழ வேண்டும். அப்படி கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தால் உன் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஸ்டீபன் ஹூகி என்கிறதான ஒரு மனிதர் தன் 21வது வயதில் தன்னுடைய சரீரத்தின் உடல் உறுப்புகள் எல்லாம் செயலற்று போன போது, அவைகள் எல்லாம் செயலற்று போன போது சக்கர நாற்காலியிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே அவர் அநேக காரியங்களை அவர் ஆராய்ந்து கண்டுபிடித்தாராம். அருமையான தேவனுடைய பிள்ளை, 76 வயது வரைக்கும் அப்படிப்பட்ட அநேக விஷயங்களை அவர் ஆராய்ந்து இந்த பூமியில பல காரியங்களை கற்றறிந்து சிறப்பான ஒரு மனிதனாய் வாழ முடிந்தது. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் புதிதான காரியங்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும், புதிய விஷயங்களை நான் உலகுக்கு தர வேண்டும். ஆகவே யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமலும் சக்கர நாற்காலியில முடங்கியிருந்து சாதித்த மனிதர்கள் இது போன்ற எத்தனையோ பேர்களை நாம் அடையாளம் காட்ட முடியும். அவர்கள் தங்களுடைய மதிப்பீடை அவர்கள் தேடவில்லை. மற்றவர்கள் என்னை ஊக்கப்படுத்துவார்கள், அப்படி என்று பாராட்டுவார்கள் என்றும் அதை தேடவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வாழவில்லை. மற்றவர்கள் தான் எனக்கு தீர்வு என்று சொல்லி மற்றவர்களை சார்ந்தும் வாழவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம்
தேவனுக்காய் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் வேறொன்றாய் இருந்ததினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தான் இந்த பூமியில வாழ வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்களாய் இருந்தார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, புருஷர்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவைகளுக்கு நான் வாழ வேண்டும் என்று தன்னை விட்டு கொடுத்த போது, ஆகவே கிறிஸ்து என்னை எதற்காய் பிடித்தாரோ நான் அதை பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தேவ விருப்பத்திற்கு தன்னை விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு உன்னை விட்டுக் கொடுப்பாயானால் இந்த உலகத்தில் நீ சிறந்தவனாய் இருக்க முடியும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, தனக்கு புகழ் வேண்டும் என்று எதிர்பார்க்காதே, தனக்கு பொருள் பணம் வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழாதே. இந்த உலகத்திலே தன் மனம் சார்ந்த தன் விருப்பங்களை சார்ந்த விஷயங்கள், மானசீக காரியங்களிலே ஒரு எதிர்பார்ப்போடு நீ வாழாதே. அதை தவிர்த்து தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்முடைய கற்பனை கை கொண்டு வாழ வேண்டும். ஆகவே எரேமியா 21:11 சொன்னது போல, நீ எதிர்பார்த்திருக்கிறபடி உனக்கு தரும்படி உன் பேரில் நினைவாயிருக்கிற அந்த நினைவுகள் தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளை நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலானவைகளும் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய எதிர்பார்ப்பை நீ அறிந்து கொள்வாயானால் உன்னுடைய தேவை என்ன என்பதை அது தேவன் தீர்மானிப்பார். உனக்கு எது அவசியம் என்பதை அவர் தீர்மானிப்பார். அவர் அதன் காலத்திலே உன் வாழ்க்கையிலே அதனை செய்வார். ஆகவே என்னை புகழவில்லையே என்று கலங்காதே, எனக்கு என்னுடைய பணம் பொருள் இல்லையே என்று நீ கலங்காதே, ஆமென், என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்று நீ கலங்காதே. ஆகவே உன்னுடைய எதிர்பார்ப்பு தேவனுக்காக இருக்க வேண்டும். விதமான கிருபைகளை கர்த்தர் நாளில் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் நிமித்தமாக தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வேலையின்மை நிமித்தமாக, பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு பல தேவைகள் உண்டு. குறிப்பாக இது போன்ற சூழ்நிலையில ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுடைய தேவைகளும் உண்டு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்நாட்களிலே நாம் அந்த தேவைகளுக்காக அதிக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, நோய் தொற்று பரவாதிருக்க நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு நீங்கள் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஜெப குறிப்புகளை முன்பாக வைக்கிறேன். நீங்கள் அதிக பாரத்தோடு ஜெபியுங்கள். வயதில் மூத்தவர்கள், சிறு குழந்தைகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபியுங்கள். படிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைனில் அவங்க படித்தாலும் சிறப்பாய் அவர் படித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல புரிதலை தர வேண்டும். இந்த நாட்களில் பிள்ளைகள் எவ்விதத்திலும் சீரழிந்து போகாதபடி தேவ கிருபைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் பக்தியில, ஒழுக்கத்திலே, ஞானத்திலே, சகல காரியத்திலே சிறந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர்களை கெடுத்து போடாதபடி, களைகளை விதைக்காதபடி, பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா விதமான தீமையான காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே நாம் அதற்காக ஜெபிப்போம். தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற நோய் மட்டுமல்ல, ஆமென், நம்முடைய தேசம் முழுதும் தீமைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்பு, இது போன்ற காரியங்கள் சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே தேவ கிருபை தேவ பிள்ளைகளை விட்டு விலகாது இருக்கணும். அவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளா தேவனிடத்தில் நெருங்கி வாழ அவர்களுக்கு தேவன் ஒத்தாசல வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்வார். நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை வைங்கப்பா. எங்களை அழைத்து வந்த தேவன், எங்கள் மேல் அன்பு செலுத்துகிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவன். இந்த நாளில் ஆண்டவரே, ஆங்காங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வைங்கப்பா. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த விரை கர்த்தாவே காரியங்கள் உலகை சார்ந்ததா இருக்கக்கூடாது. தேவனை எதிர்பார்த்து வாழ்கிற மக்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்தே ஒன்றை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அது உலகை சார்ந்த பொருள் சார்ந்த காரியமானாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது புகழ் சார்ந்த காரியமானாலும், விருப்பங்களை சார்ந்த காரியமானாலும், அது தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமான ஒரு வழி நடத்துதலை பிள்ளைகளுக்கு தாரும். தேவனை மறந்து, தேவ கற்பனையை ஆண்டவரை மறந்து அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக இவ்வுலகத்தை நாடி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை சார்ந்து முழுமாய் கிடைக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஒவ்வொரு தேவ மக்கள் மேலும் தெய்வீக பிரசனம் நம்முடைய ஆளுகை இருப்பதாக.
பலவீனப்படுத்துகிற சகல காரணங்களை நான் எதிர்க்கிறேன். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்கிறேன். பலவீனப்பட்டிருக்கிற சரீர உறுப்புகளை கிறிஸ்தேசுடைய பலன் வருவதாக. இந்த நோய் தொற்று பரவாதபடி தேவரீர் எகிப்து நாட்டிலே ஆண்டவரே நீர் எப்படி பாதுகாத்தீரோ, தாவீதின் காலங்கள் எப்படி வாதை நிறுத்தி போட்டீரோ, வனமாக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே, வயோது பெண் மேலும் குழந்தைகள் மேலும் வாலிபர்கள் மேலும் உமது இரக்கம் இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். பொருளாதார நெருக்கடிகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நோய் தொற்று பரவக்கூடாது, பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது, மன சிதைவுகள், மன போராட்டங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. ஆண்டவரே, கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் எதிர்பார்ப்பெல்லாம் என் ஆண்டவர் தான். என் எதிர்பார்ப்பெல்லாம் என் ஆண்டவர் சொன்ன அவருடைய கற்பனையின்படிதான். என் எதிர்பார்ப்பெல்லாம் அவருக்காக வாழ்வது, அவருடைய ராஜ்யத்தை அடைவது என்கிற லட்சியத்தோடு வாழும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.